ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்க கர்த்தராக தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்தின் நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன். உண்மையாகவே கடைசி கால யுத்தத்திற்கென்று கர்த்தர் ஒரு கூட்டம் திரள் சேனையை ஆயத்தமடைய பண்ணி ஆண்டவராகிய தேவனுடைய படைகளிலே ஜனங்களை இணைக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தத்தை மையப்படுத்தி கர்த்தர் இந்த காலங்களிலே நம்மோடு கூட பேசி கொண்டு வருகின்றார். சென்ற நாட்களில் நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்தோம், ஒரு யுத்த வீரனுடைய அந்தரங்கமான ஆயத்தம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு மனிதன் வெளியரங்கமான ஆயத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அதை காட்டிலும் அந்தரங்கமான ஆயத்தத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை அவன் மெய்யாகவே தர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம், ஒரு மனுஷனுடைய விசுவாச ஆயத்தம் ஒரு யுத்த வீரனுக்கு, ஒரு ஆவிக்குரிய யுத்த வீரனுக்கு மிகவும் பிரதானமான பங்கு வகிக்கிறது என்கிறதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கும் நாம் பார்க்க போகின்றோம். ஒரு மனுஷனுடைய விசுவாச ஆயத்தம் அதிகம் அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் யுத்தத்திலே வல்லமையான காரியங்களை சாதிக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிக்க கேளுங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 11:34 வாசிக்க கேளுங்கள். அக்னியின் உக்கிரத்தை, அக்னியினுடைய உக்கிரத்தை அவித்தார்கள், அவர்கள் அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், அவர்கள் தப்பினார்கள், பலவீனங்களில் பலன் கொண்டார்கள், அவர்கள் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் அவர்கள் வல்லமை உள்ளவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஒரு யுத்த வீரனுடைய தன்மை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அவர்கள் யுத்தத்திலே வல்லமையை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுகிறது உண்டானால் யுத்தத்திலே அவன் தன்னுடைய வல்லமைகளை அதிகரிக்க பண்ண துவங்குகின்றான். மட்டுமல்லாமல் அந்நியருடைய சேனைகள் யாவற்றையும் அவர்கள் மடங்கடிக்க துவங்கினார்கள். தோல்வி என்கின்ற வார்த்தைக்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இடத்திலும் காணப்படாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர்கள் விசுவாசத்திலே தங்கள் வல்லமையை பெருக்க துவங்கினார்கள். இந்த அடிப்படையான சத்திய உண்மை ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய யுத்த வீரனுடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் எழும்பி வரக்கூடிய சகல போராயுதங்கள் யாவற்றையும் உடைய பண்ணவும் நிர்மூலமாக்கவும் வல்லமை பெற்றவனாய் உருவாக்கப்படுகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு மனுஷனுடைய விசுவாசம் என்னென்ன பரிமாணத்திலே கடந்து வருகிறது, அந்த விசுவாசத்தை அவன் எதற்காக பயன்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல விசுவாசம் பல வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்படுகிறது. சில விசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெறுகிறதற்கு, சில விசுவாசங்கள் மற்றவர்களை குணமாக்குகிறதற்கு, சில விசுவாசங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறதற்கு என்று பல திறப்பட்ட விசுவாசங்களை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய விசுவாசம் நம்மை ஆயத்தப்படுத்தி யுத்த வீரனாய் உருவாக்கும் ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் தான் கடைசி காலத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வட்டாரத்திலே காணப்படக்கூடிய ஜனங்களுக்கும் அத்தியாவசியமான தேவை. இந்த விசுவாசத்தை தவிர்த்து மற்ற எந்த விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தினாலும் ஒருவேளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கலாம், ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளலாமே தவிர யுத்தத்திலே சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், இந்த விசுவாசத்திலே இந்த பரிமாணமாகிய அல்லது யுத்தத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய பரிமாணமாகிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர துவங்கும் பொழுது இந்த விசுவாசம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசத்திலே முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, அதுவும் போன முறை நம்ம வாசிச்சதுதான். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நீ போராடு, நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது விசுவாசத்திலே நல்ல போராட்டம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல போராட்டம் 2 வகைப்படுகிறது. ஒன்று நல்ல போராட்டம், இன்னொன்று நன்மை தர முடியாத ஒரு போராட்டம். நல்ல போராட்டம் இறுதி வெற்றி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்காக காணப்படும். ஆனால் நன்மை தராத போராட்டத்தில் நிறைய தோல்விகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை தழுவ துவங்க ஆரம்பிச்சிடும். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நல்ல போராட்டம் போராடும்படி அவனை இயக்க
இழக்க துவங்குகிறது, அவனை ஏவ துவங்குகிறது, அவனை உருமாற்றம் அடைய செய்ய துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல போராட்டம் போராடும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த போராட்டத்தில் எந்த தட்டுதல் வரக்கூடாது, எந்த தடை வந்துடக்கூடாது, அந்த போராட்டத்தில் எந்த குளறுபடிகளும் அவனுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது, அந்த வெற்றி என்கிற இலக்கை தாண்டி அவன் தோல்விக்கு நேராக கடந்து போயிடக்கூடாது. அந்த அந்தரங்கமான விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே வர்த்திக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அது அவனை வெற்றியை நோக்கி இழுத்து கொண்டு போக ஆரம்பித்து விடுகிறது. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல விசுவாசத்தில் 2 பெரிய பிரிவுகளை நாம் பார்க்க முடியும். அதுல முக்கியமான பிரிவை பற்றி நாம் பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்திலே இப்பொழுது காணப்பட வேண்டிய விசுவாசத்தின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் கர்த்தர் நல்ல முறையில் நமக்கு கற்பித்து தருகிறார். வாசிக்க கேளுங்கள். யாக்கோபு 2:22 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று நீ காண்கிறாயே. கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், கிரியைகள் செய்யும் விசுவாசம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்து போனது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசத்தின் தன்மை அது செயல்படும் விசுவாசம், அது கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம், பெரிய காரியங்களை சாதிக்கும் விசுவாசம், சாத்தானுக்கு முன்பதாக போய் ஒன்றும் செய்ய முடியாதவராக நிறுத்தக்கூடியதாய் அல்ல, அங்கு சாத்தானுக்கு முன்பதாக போய் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த விசுவாசம் கிரியைகளை உடையதாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். அப்போ இந்த கிரியைகள் செய்யக்கூடிய விசுவாசம்னா என்ன செய்யும்? இப்போ அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கா, எப்படி நான் செக் பண்ணி பார்க்கிறது? இது விசுவாசம் நமக்குள் இருக்கிறது உண்டானால் இது நம்மை வெறுமனே இருக்க விடாது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நல்ல ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியின் நிறைவு சிம்சோனுக்குள் இருந்தது. கர்த்தருடைய வேதத்தில் நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள் இருந்தபடினால் அந்த சிம்சோனை அவர் ஏவ துவங்கினார். அதே மாதிரி கிரியைகள் செய்யக்கூடிய விசுவாசம் நமக்குள் இருக்கிறது உண்டானால் அது உங்களையும் என்னையும் வெறுமனே இருக்க விடுகிறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையை இயங்க செய்ய ஆரம்பித்துக் கொண்டே வருகிறது. இந்த ஒரு காரியத்தை செய், அது உன்னுடைய வாழ்க்கையை சோம்பியிருக்க பண்ணக்கூடிய அனுபவத்தின் ஊடாக அது உன்னுடைய வாழ்க்கையை அனுமதிக்க போகிறது இல்லவே இல்லை. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கிரியைகளிலே காண்பிக்கப்படக்கூடிய விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த கிரியைகள் இருக்கக்கூடிய விசுவாசம் எனக்குள் இருந்தால் என்னென்ன விதமான தன்மைகள் உருமாற்றம் அடைய துவங்க ஆரம்பிக்கிறது? எதையும் நாம் தெளிவாக கற்க வேண்டும். சென்ற முறை சில காரியங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறது உண்டானால் இது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விஷயத்தை தருகிறது என்று பாருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதியா இருந்து நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசு பல தரப்பட்ட வகையின் மூலமாய் அநேகம் பிரச்சனைகளை உருவாக்குகிறான். சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, மகா பெரிய பிரச்சனை என்று பல முனை தாக்குதல்களை ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்த துவங்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் சாத்தானுக்கு ஒரே ஒரு தேவை உண்டு, உன்னுடைய அழைப்பையும் ஓட்டத்தையும் இழந்து கண் சொருகி போனவனாய் நீ ஓடலாம். சாத்தானுக்கு அதெல்லாம் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. சாத்தானுக்கு என்ன தேவை? அவன் விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனாய் உறுதி உள்ளவனாய் மாற்றப்பட்டு தன்னை எதிர்க்கும் மனிதனாய் அவன் வந்துடக்கூடாது. அதுதான் பிசாசுக்கு முக்கியமான வேலை. ஆகவே தன்னை எதிர்க்க விடாத அளவிற்கு என்னென்ன வழிகளிலே அவனை வஞ்சிக்க முடியும், என்னென்ன வழிகளிலே அவனை நிர்மூலமாக்க முடியும், இப்படி அநேகம் கால்குலேஷனை இந்த பொல்லாத பிசாசு மெய்யாகவே செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். இந்த இடத்துல வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, ஆண்டவராக தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கையினால் பல முனை தாக்குதல்களிலே வரக்கூடிய சாத்தானை எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஜெயிக்க துவங்கினார்கள். ஒரு விஷயத்திலையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தோற்று போகல.
இப்போ உதாரணமா பாருங்களேன், பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது ஏதாகிலும் ஒன்றிலே நாம் அடிபட்டு போக ஆரம்பிச்சிடும். மற்ற எல்லாத்துலேயும் நல்லா இருப்போம், ஆனால் சில விஷயங்களிலே சில காரியங்களில் நம்ம இதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்பகுதியாய் வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது இல்லை. ஆனால் இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறது உண்டானால் எல்லா தன்மைகளையும் சாத்தான் எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த முனையில் வந்தாலும், எந்த அந்த சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாய் பயன்படுத்தும்படி வந்தாலும் நம்முடைய கண்கள் அவைகளை தெளிவாய் அறிய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த விசுவாசம் என்கிற ஒரு பரிமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், எது சாத்தானுடைய கரங்களிலே இருந்து வரக்கூடிய ஆயுதம், எது ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்படக்கூடிய ஆயுதம், எது நம்முடைய சொந்த மாம்சத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, இவைகளை எளிதாய் நம்முடைய விசுவாசம் இனம் காண்பிக்க துவங்கி விடுகிறது. சாத்தான் எந்த ரூபத்தில் எந்த போர்வையை போர்த்து கொண்டு வந்தாலும், எந்த மாய உபாய காரியங்களை சாத்தான் மெய்யாகவே உள்ளடக்கி கொண்டு வர துவங்க ஆரம்பித்தாலும், இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அந்த காரியங்களை தெளிவாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்துல கூட பிசாசுக்கு முன்னால நீங்களும் நானும் தோத்து போயிடக்கூடாது. பிசாசு வரக்கூடிய சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பிசாசானவன் தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலைகளிலே என்னென்ன விதமான காரியங்களை இந்த கடைசி காலிலே மெய்யாகவே உபயோகப்படுத்தி கொண்டு வருகின்றான், என்னென்ன விதமான ஆயுதங்களை ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டு வருகின்றான், சில விஷயத்தை முக்கியமான காரியத்தை நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். அதுல முதலாவது காரியம் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிசாசு வரக்கூடிய முதல் வழியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே கொண்டு போய் போடுவான். முதல் காரியமாய் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். அரசாங்கத்தை உனக்கு எதிராக திருப்பிவிடுவான். நீயும் நானும் இயங்க முடியாத அளவிற்கு, உங்களை அநேகம் பேரை காவலிலே போடக்கூடிய அளவிற்கு, இந்த உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து ஊழியங்களை செய்கிறது எப்படி, அதிகாரிகளை எதிர்த்து காரியங்களை நடப்பிக்கிறது எப்படி, வரக்கூடிய எல்லா விதமான தன்மைகளையும் அடக்கி ஆளக்கூடிய எல்லா அதிகார வர்க்கங்களை எதிர்த்து நின்று கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்கிறது எப்படி. ஆகவேதான் இந்த சாத்தான் முதல் கணையை எப்படி தொடுக்க ஆரம்பிக்கிறான், உனக்கு எதிராக எல்லா விதமான அரசியல் அமைப்புகளை, அரசாங்கங்களை, ஆட்சி பொறுப்பிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களை அவன் திசை திருப்ப துவங்க ஆரம்பிக்கின்றான். உங்களுக்கே நல்லா தெரியும், நிறைய இடங்கள்ல சமீப நாட்களாக அநேக விதமான அந்த ஆவிக்குரிய திருச்சபைகள் தீக்குளுத்தி மெய்யாகவே எரிக்கப்பட்டு போன சம்பவம் உங்களுக்கு தெரியும். அநேகம் விதமான மக்கள் விசுவாசத்தை இழந்து தவித்து போன நிலைகளை கண்கூடாக நம்ம நேருக்கு நேராக நம்ம அனுபவித்து பார்க்க துவங்கினோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வன்முறை கொடுமைகளை செய்து அவர்கள் சபையில பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் வெளியே பிடித்து இழுத்து அடித்து அவர்களை மெய்யாகவே கேடடையக்கூடிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சது நம்ம பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? பிசாசு முதல் தன்மையாக உன் விசுவாசத்தை பரீட்சிக்கும்படியாக உன்னை பயமுறுத்தும்படியாய் வருகின்றான். உன்னால் எதிர்க்க முடியாத ஆயுதங்களை உனக்கு முன்பதாக கொண்டு வந்து கொடுத்து, உன்னால் எதிர்க்க முடியாத ஆயுதங்களை உனக்கு முன்பதாக மெய்யாகவே சாத்தான் பயன்படுத்தும்படிக்காய் வந்து உன்னுடைய எல்லா பலத்தையும் பலட்சியமாக்கும்படிக்காய் கடந்து வருகின்றான். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் அதுதான் நடந்தது. இஸ்ரவேலினுடைய இராணுவங்கள் எல்லாம் தாவீதை நம்பல. தாவீதினுடைய கரங்களிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கவனை அவர்களால் நம்ப முடியல. கையில் வைத்திருக்கக்கூடிய கூழாங்கற்களை அவர்களால் நம்ப முடியல. ராஜாவாகிய சவுல் கூட வேறு வழி இல்லாமல் தான் ஒத்துக்கொண்டானே தவிர, தாவீதை நம்பி அவன் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்து நீ போய் ஜெயத்தை மெய்யாகவே பெற்றுக்கொண்டு வந்து விடுவாய் தாவீது என்று சொல்லி நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சவுல் ராஜா கூட பேசல. ஆனால் எதிரிப்படையாக காணப்படக்கூடிய கோலியாத்தினுடைய படையை பாருங்க, ஒட்டுமொத்த இராணுவமும் கோலியாத்தை நம்பிற்று. பயங்கரமான படை பலம், இராணுவத்தினுடைய பலம், அந்த பெலிஸ்திய ராஜாங்கம், பெலிஸ்தியனுடைய அரசன், பெலிஸ்திய தேசத்திலே காணப்படக்கூடிய குடிமக்கள் அத்தனை பேருடைய சப்போர்ட்டோடு கூட பிசாசு வருகின்றான். அரசாங்கங்கள் எல்லாம் அவனோடு கூட சப்போர்ட்டிவாக நின்று தனி ஒரு மனிதனாக நிற்கும் தாவீதோடு கூட மெய்யாகவே போரிடும்படிக்காய் வருகிறது. எப்படி பாருங்க, பிசாசு எப்படி பயமுறுத்தும்படிக்காய் வருகின்றார். அந்த சாத்தான் வரக்கூடிய அந்த வருகையை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அச்சமடையக்கூடிய அளவிற்காக, பயமுறுத்த
பயமுறுத்தப்படக்கூடிய அளவிற்காக, அநேகம் காரியங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்காக சாத்தான் தன்னுடைய வலிமைகளை, ஆங்காங்கே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளையும் தன் வசப்படுத்தி நமக்கு விரோதமாய் இயங்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிக்கின்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நல்ல ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஒரு காலத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கடந்து போனாங்க. கடந்து போன பொழுது கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த அப்போஸ்தலர் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை கிறிஸ்து என்கிறதை பற்றி பேசி பேசி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை நம்முடைய தலையின் மேல் அவங்க மெய்யாகவே போட்டுவிட துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே இவர்களை இப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது, இவர்களை நாம் அடித்து இழுத்து வரவழைத்து அவர்களை அடித்து காயப்படுத்தி இனி இயேசு என்கிற நாமத்தை குறித்தே பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாய் கொடிய வார்த்தைகளை பேசும்படி அவர்கள் நாம் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள் யோசனை பண்ணினாங்க. அந்த யோசனையின்படி என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்களை வரவழைத்தார்கள், அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். இனி இந்த நாமத்தை குறித்து நீங்கள் எவ்வளவேனும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த வசனம் என்ன போட்டுக்கு அவர்களை பயமுறுத்த துவங்கினார்கள். இந்த கடைசி காலத்தில் பிசாசனுடைய வேலை அதுதான். நீங்க சாத்தானை பற்றி சிந்திக்காம இருக்கக்கூடிய வரைக்கும் பிசாசு உங்களுடைய வழியில அவன் வரவே மாட்டான். பிசாசனுடைய தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உங்களால் பார்க்கவே முடியாது. ஆஸ் யூஷுவல் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இப்போ நீங்கள் லீட் பண்ணி போறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் போவீங்க. ஆனால் என்றைக்கு சாத்தானுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்புகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் சாத்தானுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ, உங்களை பயமுறுத்தும்படிக்காய் சாத்தான் அநேகம் பலங்களை திரட்டி கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அவனை பலவீனப்படுத்த வேண்டும், அவனை பலட்சயமாக்க வேண்டும், அவனுடைய பலம் என்ன முனைமழுங்கி போக வேண்டும். இந்த ஒரு தந்திரத்தோடு, இந்த ஒரு தாக்கத்தோடு கூட சாத்தான் ஒவ்வொரு ஊழியனுக்கும் விரோதமாய் கடந்து வருகிறான். இங்கதான் அவனுக்கு விசுவாசத்தின் வல்லமை தேவை. இப்ப தாவீது என்ன செய்கிறான் பாருங்கள். தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் அரசாங்கத்தை தாவீது நம்பல, தன்னுடைய சொந்த ராஜாவாகிய சவுலை தாவீது நம்பல, தன்னுடைய கூட இருக்கக்கூடிய ராணுவ பலங்களை தாவீது நம்பல. அவன் நம்பினதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய தேவனுடைய பராக்கிரமம் நிறைந்த புயம். யாரையும் நம்பி தாவீது யுத்தத்தின் ஊடாக கடந்து போகல. தாவீதை ஒருவேளை இப்பொழுது நீங்கள் எழுப்பி கேட்கிறது உண்டானால், நீ அந்த தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் தாவீதை கோலியாத்தை எதிர்க்கும்படிக்கு எந்த விதமான ஆயுதத்தோடு கூட கடந்து போனாய்? யாரை நம்பி நீ போனாய்? அவன் சொல்லுவான், சவுலை நம்ப முடியல, அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை நம்ப முடியல, இஸ்ரவேலில் காணப்படக்கூடிய குடிமக்களை நம்ப முடியல, இஸ்ரவேல் ராணுவங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய காரியத்துல நான் நம்பினது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தராகிய தேவனை மட்டும் நான் நம்பி போனேன். நம்பின கர்த்தர் அவனுக்கு விடுதலை தந்தார். இதுதான் ஜெயத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அந்தரங்க ஆயத்தம் எங்கே இருக்க வேண்டும்? உங்கள் நம்பிக்கை அசைவில்லாத கண்மலையாய் காணப்படும் கர்த்தரிடத்திலே ஊன்ற கட்டப்படணும். அப்படி ஊன்ற கட்டப்பட்டாதான் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆண்டவராக தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த சாத்தான் கொண்டு வரக்கூடிய முதல் ஆயுதம் காவல்களிலே கொண்டு போய் போடக்கூடிய அளவிற்கு, சிறைப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பாராத சிறையா? பேதுரு அப்போஸ்தலன் பாராத சிறையா? அநேகம் விதமான அப்போஸ்தல ஜனங்கள் பார்க்காதிருக்கக்கூடிய சிறையா? எத்தனை அவர்கள் மெய்யாகவே வேதனைப்படுத்தப்பட ஆரம்பிச்சாங்க, கொடுமைப்படுத்தப்பட ஆரம்பிச்சாங்க, எத்தனை விதமான காரியங்கள் அவர்கள் தூக்கி எறியப்பட துவங்க ஆரம்பிச்சாங்க. என்றாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் ஜெயத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்களே. இந்த காரியத்திற்கு தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சிறைச்சாலை கதவுகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வரக்கூடிய அநேக விதமான அமைப்புகளும் கூட உனக்குள் இருக்கக்கூடிய கர்த்தர் மேலே வைத்திருக்கக்கூடிய உனக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை ஒருபோதும் மட்டுப்படுத்த முடியாது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த விசுவாசத்தை உனக்குள் நீ வர்த்திக்க பண்ண. அவன் உன்னை பயமுறுத்தும்படி எத்தனை ஆயுதங்களை கொண்டு வந்தாலும், எத்தனை மகா பெரிய காரியங்களை உருவாக்கும்படி கடந்து வந்தாலும், உனக்குள் இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய விசுவாசம் என்கின்ற அந்த ஒரு ஆயுதத்திற்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாமல் நிர்மூலமாக்கப்பட்டு போய்விடும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எந்த அரண்களையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக நம்முடைய ஆயுதங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் வல்லமை பெற்ற போராயுதங்களாய் விளங்க வேண்டும். விசுவாசம் என்கிற ஆயுதம் எந்த அரண்களையும் உடையப்படக்கூடிய வலிமை வாய்ந்தது. சாத்தான் கொண்டு வரக்கூடிய முதல் ஆயுதம் அதுதான். இரண்டாவது காரியம் என்ன செய்யறான் பாருங்க, நம்மை சாத்தான் திசை திருப்பும்படிக்காய் கடந்து வருகின்றான். வசனத்தை பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல 16வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். வெளிப்படுத்துற விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவைகள்
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், பிசாசினுடைய ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போடு பாருங்க, அந்த ஆவிகள் எல்லாம் கடைசி நாளில் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆவிகள். இந்த நாட்களில் பாருங்க, யுத்தத்திற்கு என்று ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் போது இன்னொரு கூட்டத்து மக்கள் எதை நோக்கி மக்களை ஈர்க்கிறாங்க பாருங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம், கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறார், ஆச்சரியமான காரியங்களை உருவாக்குகிறார், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று சொல்லி அற்புதங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய காரியங்களை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்களை விட்டுட்டு, ஆண்டவராகிய தேவனுடைய யுத்த படையிலே சேர வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு இப்பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற இதுவா காலம் என்று யோசித்து பாருங்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நோக்கி கடந்து போக இதுவா காலம்? இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத பிசாசும் கூட நிறைய அற்புதங்களை செய்ய போகின்றார். நீங்களும் நானும் யோசிக்க முடியாத பெரிய காரியம், நினைத்தும் கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை சாத்தான் உருவாக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் மெய்யாகவே சாத்தானுடைய அற்புதங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு போயிடுவாங்க. நிறைய விஷயங்களை சாத்தான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால, நிறைய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால அற்புதங்களை தேடி போகக்கூடிய மக்கள் சாத்தானை பின்பற்றி மோசம் போக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்றை விதமாக நான் கேள்விப்பட்டேன். அதிலே ஒரு நல்ல ஒரு சகோதரன், அவருக்கு தெரிந்த ஒரு நண்பனும் கூட. அந்த சகோதரன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன். அவருடைய நண்பன் ஆண்டவராக தேவனை அறியாதிருக்கக்கூடிய ஒரு நண்பன். ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரன் அவருடைய நண்பனாகிய இயேசுவை அறியாதிருக்கக்கூடிய நண்பனிடத்திலே இயேசுவை பற்றி சொல்லும்படி கடந்து போனார். கடந்து போகக்கூடிய நேரத்தில் இயேசுவை பற்றி அவர் பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லபிலே நிறைந்தவரப்பா, நீ இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். பேசின மாத்திரத்தில் உடனே இவர் கேட்டார், என்னுடைய கடவுளுடைய வல்லமையை பற்றி உனக்கு தெரியுமா? என்னுடைய கடவுளுடைய தன்மைகளை பற்றி நான் உனக்கு பேசுகிறேன் பார் என்கிறதை பற்றி அவன் பேசினான். என்ன பேசினான் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று திடீரென்று காணாமல் போய்விட்டது. ஏறக்குறைய 24 பவுன்ஸ், அதாவது இந்த தங்க நகை ஒன்று, 24 சவரனில் இருக்கக்கூடிய தங்க நகை ஒன்று காணாமல் போய்விட்டது. வீடெல்லாம் தேடி பார்த்தோம், எல்லா காரியத்திலையும் தேடி பார்த்தோம். பக்கத்தில் கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போல நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம். ஒன்றுமே நடக்கவே இல்லைப்பா, எந்த ஒரு காரியம் உருவாக்கப்படவே இல்லை. உடனே எனக்கு தெரிந்த மற்றும் ஒரு நண்பன் என்னை பார்த்து சொன்னான், எனக்கு தெரிந்த நல்ல ஒரு மனிதன் ஒருவர் இருக்கின்றார், ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நிறைய விஷயங்களை பற்றி, காணாமல் போன பொருளை பற்றியெல்லாம் நிறைய காரியங்களை குறி சொல்லக்கூடிய ஒரு மனுஷனும் கூட. அவரிடத்திற்கு நீ வா என்கிறதை பற்றி பேசினார். எனக்கு இயற்கையிலேயே சாதாரணமாகவே தெய்வ பயம், தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. என்றாலும் கூட வேறு வழி இல்லாமல் என்னுடைய நண்பன் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்ததுனால நான் அவனோடு கூட அந்த மனிதனை சந்திக்கும்படிக்காய் கடந்து போயிருந்தேன். கடந்து போன பொழுது என்ன நடந்தது, அந்த மனிதன் அப்பொழுதுதான் குளித்து முடித்து விட்டு தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தார். வரக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் காத்திருந்தாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காந்துருந்தாங்க. என்னை பார்க்கக்கூடிய அந்த மனிதன் என்னை பார்த்த உடனே, அந்த மனுஷன் நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கூட கிடையாது, என்னை பார்த்த மாத்திரத்திலே அவன் கேட்டான், காணாமல் போன தங்க நகையை தேடித்தானே வந்திருக்கிறாய், போய் உட்காரு, நான் உன்னுடைய நேரம் வரும்பொழுது உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னுடைய விஷயத்தை என்னுடைய நண்பர்கிட்ட தான் நான் பேசியிருக்கிறேன். அந்த ஆளுகிட்ட இவன் போய் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. அந்த ஆளை சீக்கிரமாக பார்க்கவும் முடியாது. எப்படி என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த மனிதன் ஆராய்ந்து சொன்னான். ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் ஆனது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரிய காரியங்களை பேசிக்கொண்டே அனுப்பிக்கொண்டே வந்தார் அவர். இறுதியாக என்னுடைய முறை வந்தது. நான் போன பொழுது அவர் சொன்னார், தம்பி நீ பயப்படாத, நீ வீட்டுக்கு போ, நான் சில காரியங்களை உனக்காக நான் செய்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று உன்னுடைய சொப்பனத்தில் நான் மெய்யாகவே வருவேன். சொப்பனத்திலே வந்து உன்னுடைய நகை எங்கே காணாமல் போயிருக்கிறது, அதை எப்படி நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வழிமுறைகளை பற்றி நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும், ஏன்னா என்னை பார்த்த உடனே தங்க நகை காணாமல் போனதுக்கு தான் நீ வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டார் பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்ததுனால இந்த மனுஷனை நான் அப்படி நம்பி நான் கடந்து போனேன். சரி ஐயா, நான் வீட்டுக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். அந்த மனுஷனுக்குரிய அந்த தட்சணைகள் எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதே போல் அவர் சொன்னதை போல வெள்ளிக்கிழமை என்ற இரவு
சரியாக ஒரு 11 மணி இருக்கும், நல்ல ஒரு தூக்கத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கனவில் அதே மனிதன், நான் என்ன கோலத்தில் அந்த மனுஷனை பார்த்தோம் அதே மனிதன் என்னுடைய கனவிலே வந்தார். அவர் சொன்னார், தம்பி, இங்கிருந்து 3வது வீட்டிலே காணப்படக்கூடிய மனுஷன்தான் உன்னுடைய இந்த தங்க நகையை எடுத்திருக்கின்றார். அவனிடத்தில் கேட்கக்கூடிய வழிமுறை இப்படி நீ கேட்டால் உன்னுடைய நகையை அவன் திரும்ப தந்து விடுவான் என்கிறதை பற்றி சில முறைகளை என்னோடு கூட அவர் கற்பித்து தந்தார். நான் போய் கேட்டேன். நான் கேட்டதைப் போலவே 3வது நாளில் வந்த அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு இணங்க நான் அந்த மனுஷன் போய் கேட்ட பொழுது காணாமல் போன 24 பவுன் அந்த தங்க நகையை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். அவர் சொன்னார், நீ இப்போ சொல்றிய உன்னுடைய ஆண்டவராக இயேசுவை பற்றி, நான் வழிபடக்கூடிய கடவுளை பார், எத்தனை வல்லமையிலே நிறைந்தவர் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தேன். இந்த கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசம் நிறைய யோசிக்க முடியாத வல்லமைகளை செய்து வசனத்தில் என்ன போட்டுக்கு நிறைய ஜனங்களை தன்வசமாக ஈர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சிடுவாங்க. தன்வசமாக ஈர்த்து கொண்டு ஆண்டவராக தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படிக்காக. கொஞ்சம் யோசிங்க, நீங்களும் நானும் சாத்தானுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும். ஆனால் இவன் எதற்காக அந்த மக்களை ஆயத்தப்படுத்தி கூட்டிக் கொண்டு போகிறான் பாருங்கள். ராஜாக்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யக்கூடிய படைகளிலே அவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் இணைக்கும்படிக்காய் அற்புதங்களின் மூலம் ஈர்த்து கொண்டு கடந்து போகக்கூடியவனாய் அவன் மெய்யாகவே வருகின்றான். இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய அற்புதம் எல்லாம் என்ன ஒரு காரியத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட போகிறது. கர்த்தருக்கு விரோதியாய் உன்னை உருவாக்கும்படியாய், உன்னை அறியாமல் இந்த அற்புதங்களை நம்பி நீ மோசம் போய் கர்த்தருக்கு எதிராளியாய் நீ நிற்கும்படியாக சாத்தான் உன்னுடைய மனதை குருட்டாட்டம் பிடிக்கப்படக்கூடிய அற்புதங்களை இந்த நாட்களிலே உருவாக்கி ஜனங்களை வஞ்சிக்க போகின்றான். இந்த நாட்களிலே உனக்கும் எனக்கும் என்ன தேவை? நீயும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் கர்த்தருடைய படையிலே யுத்த வீரனாய், சாத்தானை ஜெயிக்கும் யுத்த வீரனாய். ஆனால் சாத்தானோ உன் கண்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி உன்னை யுத்த வீரனாய்த்தான் வைத்திருப்பான். யாருக்கு விரோதமாய்? கர்த்தருக்கு விரோதமான யுத்த வீரனாய் உன்னை அவன் உருவாக்கக்கூடிய பணியிலே தீவிரம் காண்பிக்கிறான். ஜாக்கிரதை பிரியமானவரே, இந்த விசுவாசம் என்கிற வல்லமை உன் வாழ்க்கையில் இருந்தா தான் எது உண்மை, எது பொய், எது சரியானது, எது போலித்தனமானது, எது ஆண்டவராக தேவனுக்கு உரியது, எது சாத்தானுக்கு உரியது எளிதாக உன்னாலும் என்னாலும் இனம் காண முடியும். இல்லாட்டி வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம், இல்லாட்டி ஒண்ணும் இல்லாம நம்ம கெட்டு போயிடுவோம். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த துவங்குகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களிலே அற்புதங்களை நோக்கி ஜனங்களை ஈர்க்கக்கூடிய எத்தனை கூட்டத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். எத்தனை ஜனத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கர்த்தரை பத்தியே பேசுறது இல்லை. வெறும் அற்புதம், நின்னா அற்புதம், உட்கார்ந்த அற்புதம், படுத்த அற்புதம், பேசின அற்புதம், சாப்பிட்ட அற்புதம், தண்ணி குடிச்ச அற்புதம். என்னங்க கர்த்தருடைய வேதம் எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? எதை நோக்கி நீயும் நானும் கடந்து போக வேண்டும்? கடைசி கால யுத்த வீரனுக்குரிய அழைப்பை நீயும் நானும் இழந்து போகக்கூடிய அளவிற்காக இந்த பொல்லாத சாத்தான் அற்புதம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக நிறைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகளை திருடிக்கொண்டு போக ஆரம்பிக்கிறார். இதை நீயும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் உன் வாழ்க்கையிலே பலமாய் காணப்படணும். இந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் எது கர்த்தருடையது, எது கர்த்தருடையது அல்லாதது உன்னாலும் என்னாலும் எளிதாய் இனம் காண முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. 3வது காரியமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போறேன். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய 3வது பணி என்னன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 39வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு கற்பித்து தருகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. அந்த வசனம் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறது என்கிறதை குறித்து வாசிக்க கேளுங்கள். அவைகளை விதைக்கிற சத்துரு, அவைகளை விதைக்கக்கூடிய சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம், அவைகளை விதைக்கக்கூடிய சத்துரு பிசாசு. ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் களைகளை பொல்லாத பிசாசு விதைத்துக் கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு ஆவிக்குரிய வட்டாரங்களிலே களைகளாகி அநேகம் வார்த்தைகளை சாத்தான் விதைக்க ஆரம்பிக்கிறான். எது உண்மை, எது நன்மை, எது ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து வந்தது, எது பிசாசுடைய கரங்களிலே இருந்து வந்திருக்கிறது, இனம் பிரிக்க முடியாத அளவிற்கு நிறைய களைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய சகோதரன் நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு கடந்து போயிருந்தார். அந்த கூட்டத்தில் கர்த்தருடைய இறுதி நாளை பற்றி, அந்த வருகையினுடைய காலங்களை பற்றி, கர்த்தராக தேவனுடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்கிறதை பற்றி தெளிவாக ஒரு 4 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் பேசினாங்க.
பெரிய கூட்டம், திரள் மக்கள் வந்திருந்தாங்க. எல்லா ஜனங்களும் இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் இருதயத்திலே குத்துண்டு ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை எழுதி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அழுது மனம் திரும்பி கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை மையப்படுத்தி ரொம்ப ஆயத்தத்தின் ஊடாக கடந்து வந்தாங்க. இறுதி நாள் கூட்டம் வந்தது. இறுதி நாளில் அந்த சபையினுடைய தலைமை போதகர் வந்து வாழ்த்து சொல்ல வேண்டும், வாழ்த்துரை சொல்லி நன்றி சொல்ல வேண்டிய அந்த நேரம் வந்தது. தலைமை போதகர் மேடையிலே வந்து ஏறினார். மேடையிலே வந்து ஏறின அந்த தலைமை போதகர் சொன்னார், ஆண்டவராகிய தேவனுக்குள் பிரியமானவர்களே, 4 நாட்களும் நல்ல செய்திகளை நீங்கள் கேட்டீங்க. இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், நீங்களும் நானும் நம்பக்கூடிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். ஜனங்கள்லாம் பேசாமல் உட்கார்ந்திருந்தாங்க. அவர் சொன்னார், ஆண்டவராகிய தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்னு சொன்னார். எல்லாரும் கரங்களை உயர்த்தினாங்க. இந்த அன்புள்ள தேவனாகிய கர்த்தர் இப்போ பேசினார் அந்த ஊழியக்காரர், இவர் சொன்னது மாதிரி உங்களையும் என்னையும் நரகத்தில் கொண்டு போய் போடுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஜனங்கள் எல்லாம் இல்லை 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 இல்லைன்னு சொன்னாங்க. பின் ஏன் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்? ஏன் நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்? இந்த மாதிரி ஊழியக்காரங்க வந்து பொழப்புக்காக இந்த மாதிரியான காரியங்களை பேசிட்டு போவாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்க பயந்து போகாதீங்க. நீங்களும் நானும் நம்பக்கூடிய கர்த்தர் அன்பிலே நிறைந்தவர், ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவர். நீயும் நானும் நரகத்திலே போகக்கூடாது என்பதற்காகத்தான் தன் உயிரையே அவர் தந்தார். ஆகவே இந்த மாதிரியான பிரசங்கங்களை கேட்டு நரகம், பாதாளம், பயங்கரங்கள் என்கிற காரியங்களை கேட்டு கேட்டு உங்களையே நீங்கள் மெய்யாகவே இழந்து போய் விடாதிருங்கள். இந்த மாதிரி ஊழியர்களுடைய காரியங்களை நீங்கள் நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்லி பேசுகிறார். 4 நாட்கள் எழுதின அந்த பிரசங்க வாக்கியங்கள் எல்லாத்தையும் ஜனங்கள் கிழிச்சு போட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அச்ச உணர்வு போயிருச்சு. 4 நாட்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பய உணர்வு, கர்த்தராகிய தேவன் வருகிறார், ஆயத்தப்பட வேண்டும் என்கிற உணர்வை அந்த ஒரு வார்த்தை கெட்டு போக பண்ணிற்று. களைகள் இந்த கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசு விதைக்கக்கூடிய களைகள் அதுதான். நீயும் நானும் மனம் திரும்ப இப்போ உனக்கு என்னப்பா அவசரம்? நீயும் நானும் ரட்சிக்கப்பட இப்போ உனக்கு என்ன விதமான தேவை வந்திருக்கிறது? இன்னும் எத்தனை காலம் நாம் அனுபவிக்க வேண்டிய காலம், எத்தனை காலம் நாம் மெய்யாகவே இந்த உலகத்தினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டிய காலம். இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவராக தேவன் 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 என்று எத்தனை காலம் நீ ஆண்டவராக தேவனை பின்பற்றி கடந்து போக போகின்றாய்? இதெல்லாம் விட்டுட்டு, இந்த ஒரு காரியத்தெல்லாம் விட்டுட்டு பணத்தை நோக்கி போ, புகழை நோக்கி போ, ஆசீர்வாதத்தை நோக்கி நீ கடந்து போ, ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நன்மை நோக்கி கடந்து போ. இவைகளை தாண்டி வேறு எந்த காரியத்திற்கும் செவி கொடாதே. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு சகோதரிக்கு ஒரு அவனுடைய உறவினரில் ஒருவர் அவருக்கு போய் இவங்க வந்து ஆண்டவரை பற்றி சொல்லும்படிக்கு வந்தாங்க. ஐயா, எங்கள் சபைக்கு ஒரு தடவை வாங்க, எங்கள் சபை போதகர் நல்ல வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் பயம், இருதயமெல்லாம் குத்துண்டு போய் ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு மனபாரம், மன பயம் எங்களுக்குள்ள வந்துருச்சியா, நீங்கள் ஒரு தடவை எங்கள் சபைக்கு வாங்க என்கிறதை பற்றி அவருடைய உறவினரிடத்தில் இந்த சகோதரி போய் சொல்லும்படி கடந்து போனாங்க. அவர் உங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எங்கள் சபைக்கு ஒரு தடவை வாங்க, எங்கள் சபையில் இருக்கக்கூடிய போதகர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் தெரியுமா? நீ ஒரு வீடு கட்டி இருக்கிறது உண்டானால் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு, யாபேசினுடைய எல்லைகளை விரிவாக்கின கர்த்தாவை எனக்கும் ஒரு லைன் வீட்டை கொடுங்க, ஒரு 15 வீட்டை நான் கட்டி வாடகைக்கு கேளு. கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதத்தை கொட்டி கொண்டு வருகிறார், ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை அளவில்லாமல் தந்து கொண்டு வருகின்றார். இதை விட்டுட்டு மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், பரதேசியா போகணும், பிச்சைக்காரனா போகணும், என்னங்க பிரசங்கத்தை நீ போய் அந்த காரியங்களை போய் நீ அறிந்து கொண்டு வருகின்றாய். என் சபைக்கு ஒரு முறை வந்து பார், உன்னுடைய குடும்பத்திலே காணப்படும் எல்லா காரியங்களும் மெய்யாகவே மாற்றப்பட்டு போகும். ஜாக்கிரதை பிரியமானவனே. களைகள் எங்கு பார்த்தாலும் களைகள், எல்லா இடத்திலும் களைகள். சபைகளிலே, ஊழியங்களிலே, ஊழியக்காரனுடைய வார்த்தையிலே, ஊழியக்காரனுடைய பிரசங்கத்திலே, எல்லா விதமான சூழ்நிலைகளே களைகள். சாத்தான் விதைக்கக்கூடிய களைகளை இனம் காணக்கூடியவன் யார்? சாத்தான் சொல்லக்கூடிய மெய்யாகவே மாற்று கருத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடியவன் யார்? கர்த்தர் சொல்லுகின்றார், விசுவாசிக்கிறவன் தான் எல்லா காரியங்களையும் தெளிவான பரிமாணத்தில் புரிந்து கொள்ள துவங்குகின்றான். உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த அச்சு பிசகாத விசுவாசம் உங்கள் வாழ்க்கையினுடைய அடித்தட்டிலே காணப்படுகிறது உண்டானால் எதையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள உங்களால் ஆகும், எதையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். கடைசி நாட்களிலே வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும். இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா சபைகளிலே ஏராளமான பிரசங்கம். எதை கேட்கலாம், எதை விடலாம்,
இப்பதான் ஒருத்தர் வந்து அந்த உபவாச ஜெபம் முடிச்சிருப்பாரு. உபவாச ஜெபம் காலையில, அதாவது 9 மணிலேருந்து சரியாக, அதாவது மத்தியானம் 1 மணி வரைக்கும், 1 மணிக்கு முடித்த உடனே 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இன்னும் ஒரு கர்த்தருடைய மனுஷன் பிரசங்கம் பண்ணுவார். 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இன்னொரு மனுஷன் பேசுவார். 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இன்னொரு நல்ல ஒரு சுவிசேஷ கூட்டம் நடைபெற ஆரம்பிக்கும். 8 மணிலிருந்து அடுத்த நாள் காலை 9 மணி வரைக்கும் ஒரு முழு ஜெபம். நீங்கள் என்னதாங்க செய்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை பார்க்கறது, எதை விடுறது? இவர் சொல்வார், நீ என்னுடைய ஊழியத்தை பார்க்க நீ செத்து போயிடுவ, சபிக்கப்பட்டு போயிடுவ. இவர் சொல்வார், நீ என்னுடைய ஊழியத்தை பார்க்கறது ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நாசமாக போயிடுவ. எதை நீ பார்க்கிற, எதை விடுகிறது? நீ எப்போ படுத்து தூங்குவ, எப்போ நீ பல்லுழுக்க, எப்போ நீ குளிப்ப, என்ன ஒரு காரியத்தை செய்ய முடியும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஜாக்கிரதை. களைகள் எல்லா இடங்களிலும் வியாபித்து வருகிறது. எந்த இடத்தில் என்ன காரியம் நடக்கப் போகிறது நமக்கு தெரியாது. சாத்தான் களைகளை எல்லா இடங்களிலும் விதைக்க துவங்குகின்றார். நல்ல ஒரு செழிப்பான ஆண்டவராக தேவனால் நிறை மேனியாக காணப்படக்கூடிய கோதுமை மணிகளை கெடுக்கக்கூடிய களைகளை விதைக்க பொல்லாத பிசாசானவன் வந்து கொண்டிருக்கிறான். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், யுத்த வீரனை, உன் விசுவாசத்தின் வல்லமைகளை வர்த்திக்க பண்ணு. உன் விசுவாசத்தின் ஓட்டத்தை நீ மெய்யாகவே அதிகப்படுத்து. விசுவாசத்திலே உன்னை நீ உறுதியா நீ காத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நீ விடுகிறது உண்டானால் பொல்லாத சாத்தானுடைய தன்மைகளிலே ஏதாகிலும் ஒன்றிலே இழறி போய் ஆரம்பிச்சிருவேன். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், கண்களிலே தெளிவான பார்வை உனக்கு இருக்கணும். ஜாக்கிரதையான ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு நினைவும் வாழ்க்கையில் இருக்கணும். எல்லா இடங்களையும் பற்றி ஆராயக்கூடிய, எல்லா விதமான ஆழ்ந்த அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய கண்கள், திறக்கப்பட்ட கண்கள் உனக்கு இருக்கணும். எதை நான் அறிந்து போவேன், எது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது, எது என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட போகிறது, தெளிவாக நீ மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும். இவனை நம்பலாமா, அவனை நம்பலாமா? இல்லை இல்லை. ஏனென்றால் களைகள் இங்கும் அங்கும் ஏராளமான இடங்களிலே வியாபித்திருக்கிறதை பார்க்க முடியும். விசுவாசத்திலே உறுதி உன் வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 13வது அதிகாரம் 7 முதல் 11 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிங்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 7 முதல் 11 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் ஆழமா பாருங்க. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் அவன் இருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கக்கூடியவர்களை அவன் தேடினான். கர்த்தருடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம், சாத்தானுடைய முக்கியமான பிரதானமான தந்திரமான நோக்கம் என்ன? விசுவாசத்தை விட்டு திருப்பும் வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறான். ஏன்னா விசுவாசம் பிசாசை எதிர்க்கும் ஆயுதம். பிசாசுக்கு தெரியும். இந்த விசுவாசத்திலே அவன் வல்லமை உள்ளவனாய் மாற்றப்படுகிறது உண்டானால் அவன் எனக்கு எதிரடையாய் கடந்து வந்துடுவான். இத்தனை நாட்கள் நான் அவனுக்கு விரோதமாய் உருவாக்குற தந்திரங்களை அவன் மெய்யாகவே அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவான். சாத்தான் இதை அறிய ஆரம்பிக்கனால் அவன் என்ன செய்யறான் பாருங்க, விசுவாசத்தை விட்டு உன்னை திசை திருப்பும்படியாக உன்னுடைய ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை நீ நம்ப முடியாத அளவிற்கு
எத்தனை பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம் பாருங்க, எத்தனை வார்த்தைகளை கேட்குறோம் பாருங்க. இந்த கமனும் கல்லும் என்கிற தலைப்பின் கீழாகவே எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். இன்னும் ஏன் உங்களால் எழுந்திருக்க முடியல? இன்னும் ஏன் யுத்தத்தினுடைய பணியில கடந்து போக முடியல? இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ஏன் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை? ஏனென்றால் ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. உங்கள் விசுவாசத்தை திசை திருப்பும் பிசாசு, உங்கள் விசுவாசத்தை கெட்டுப்போக பண்ணக்கூடிய பிசாசு உங்களை எழுந்திருக்க விடாமல் முடமாக்கி வைத்திருக்கிறான். அவன் சொல்றான், கேட்கறதுக்கு இதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும், கேட்கறதுக்கு இந்த செய்திகள்லாம் நல்லா தான் இருக்கும். நிறைய இடத்துல பாருங்க, வரக்கூடிய கமெண்ட்ஸை பாருங்க, எல்லாரும் லைக் போடுவாங்க. ஐயா உங்க பிரசங்கம் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, எத்தனை மகிமையான காரியங்களை பேசுங்கள், லைக் போடத்தான் செய்வீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், லைக் போடுகிறது முக்கியம் அல்ல, நீ உன்னுடைய லைஃபை நீ ரொம்ப சேஃப்டியா பார்க்கணுங்க, அதுதான் முக்கியம். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீ பத்திரமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம், அதுதான் முக்கியம். ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி விசுவாசம் என்கிறது கிரியைகளிலே காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் உங்களுக்கு சொன்னதை போல செத்து போன விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் பயன்படுத்த போகிறது இல்லை. இந்த விசுவாசத்தை சாத்தான் என்ன செய்கிறான்? திசை திருப்பும்படி வகை பார்க்கின்றான். கேளு, நல்லா கேட்டுட்டே இருப்பான். இந்த ஊழியக்காரனுடைய செய்தியை மட்டும் நீ விடாம கேளு. இந்த ஊழியக்காரன் எந்தெந்த சேனல்ல எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ, என்னென்ன காரியங்களெல்லாம் அவர் பயன்படுத்தி பேசுகிறாரோ, எல்லா காரியத்தையும் நீ உற்று கவனித்து கேளு. ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே தவிர கிரியைகளிலே உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த விடாது. விசுவாசத்திலிருந்து திசை திருப்பும் பொல்லாத பிசாசு. இந்த செர்கியூ பவுல் என்கின்ற மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி பவுலினுடைய வாயிலும் பர்னபாவினுடைய வாயிலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவர்களை அழைப்பிக்க ஆவலாய் காணப்பட்டானாம். இந்த வசனத்தில் என்ன போட்டுப்பா, அந்த மந்திரவாதியாக காணப்படக்கூடிய எலிமா என்கிறவன் இந்த மனுஷனுடைய வார்த்தைகளை, இந்த 2 பேருடைய வார்த்தைகளை செர்கியூ பவுல் என்கின்ற அந்த மனுஷன் கேட்கிறது உண்டானால் கர்த்தர் பேர்ல அவன் விசுவாசம் வச்சிருவான். அவனுக்கு வர வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் அவன் இழந்து போயிடுவான், அந்த எலிமா என்கிற மந்திரவாதி. ஆகவே இந்த செர்கியூ பவுல் இந்த கர்த்தருடைய வசனங்களை கேட்க விடாத அளவிற்கு அவனை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படியாய் வகை தேட துவங்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய காரியங்களை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு அனுமதிக்கக்கூடிய பிசாசு அதை செயல்படுத்த சாத்தான் அனுமதிக்கிறது இல்லை. அந்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறதை சாத்தான் மெய்யாகவே அனுமதிக்கிறதுக்கு, மெய்யாகவே இந்த காரியங்களை உருவாக்குறதுக்கு அவன் மெய்யாகவே சித்தம் வைக்க போகிறதே இல்லை. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த சாத்தானுடைய கிரியைகளை நின்று நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்தரங்க விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில வரணும். பிசாசு எதை உன் வாழ்க்கையிலே வலியுறுத்துகின்றான், எதை உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கின்றான், என்ன காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படி அவன் தீவிரமாய் கடந்து வருகிறான், அந்த காரியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்தரங்க விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் மகிமையாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்தரங்கமான விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்களை இழந்து போகிறது உண்டானால், அந்தரங்கமான விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமைகளை இழந்து போகிறது உண்டானால், நீயும் நானும் பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணிகளை நின்று விலக்கி போடப்படக்கூடிய ஒரு மக்களாய், தூக்கி எறியப்படக்கூடிய மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிடும். ஆகவே எந்த முனையின் வழியாக பிசாசு வந்தாலும் பிசாசின் ஆயுதங்களை தகர்க்க விசுவாசம் என்கிற ஆயுதம் உங்கள் வாழ்க்கையிலே அவசியம். 1. 2, இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் விசுவாசம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது என்று பாருங்கள். முதல் காரியம், பிசாசு எந்த முறையிலே வந்தாலும் அவைகளை எதிர்க்க திராணி உள்ளவனாய் உன்னை உருவாக்குகிறது. 2வது காரியமாய் எதை அது உருவாக்குகிறது என்று பாருங்கள். யூதாவின் புஸ்தகத்தில் 20-21 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். யூதா 20-21 ஆகிய வசனங்கள்ல ஒரு மனுஷனுடைய விசுவாசம் எதை அவன் வாழ்க்கையை உருவாக்கும்படி கடந்து வருகிறது என்று பாருங்கள். வாசிக்க கேளுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்தமுள்ள ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, உங்களை நீங்கள் காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறும்படி நீங்கள் காத்திருங்கள். வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்படி விசுவாசத்தில் உறுதியாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்துல ஜெபிக்கக்கூடிய வழிமுறை நமக்கு தெரியல, எதுக்காக நம்ம ஜெபிக்கணும் தெரியல. பல பேர் பல விதமான ஜெப குறிப்புகளை பற்றி பேசுறாங்க. இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக இந்த ஒரு காரியத்தை பற்றி செய்ய, இந்த ஒரு காரியத்தை பற்றி போதி, இந்த ஒரு காரியத்தை பற்றி நீ பிரசங்கம் பண்ணு, இந்த விதமான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். சில பேர் எழுப்புதலை பற்றி பேசுறாங்க,
சில பேர் ஆயத்தத்தை பத்தி பேசுறாங்க, சில பேர் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்க, சில பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய குறைவுகளை கர்த்தருடைய கரங்களை நீங்க சொல்லி பாருங்கன்னு சொல்றாங்க. எதை நோக்கி நான் கடந்து போகணும்னு தெரியல, தடுமாறி நின்று கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நான் ஜெபிக்கணும், இப்ப என்னுடைய அப்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய காரியங்களுக்கு நான் எதை நோக்கி நான் என்னுடைய ஆயுதமாக ஜெப ஆயுதத்தை பயன்படுத்தணும் தெரியல. விசுவாச உறுதி உன்னை பரிசுத்த ஆவிகள் ஜெபம் பண்ணும்படி தூண்ட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. உனக்கு தெரியாதுப்பா, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆவியானவராகிய தேவன் உங்களுக்காய் வேண்டிக் கொள்ள துவங்குகின்றார். இந்த ஆவியானவரை நீ இந்த காலத்திலே பயன்படுத்து. அவருக்குத்தான் தெரியும் இந்த காலத்தினுடைய நிலைகளை பற்றி, இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகளை பற்றி. எதற்காக நீ இப்பொழுது மெய்யாகவே வார்ப்பிக்கப்பட வேண்டும், எதற்காக நீ இப்பொழுது உன்னை உடைத்து ஊற்ற வேண்டும், எதற்காக நீ மெய்யாகவே கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும், எதற்காக திறப்பிலே நீ நிற்க வேண்டும். ஆவியானவராக தேவன் நமக்கு பயிற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். ஆவியானவர் இந்த கடைசி நாட்களை ஜனங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை. நிறைய ஜெப குறிப்பு என்கிற பேர்ல வாய்க்கு வந்த ஜெப குறிப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஒரு காரியம், இந்த ஒரு காரியம். சில பேர் ஒருபடி மேலே போய் நியூஸை பார்த்துட்டு நியூஸ்ல என்னென்ன விதமான காரியம், இப்போ அப்டேட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பார்த்துட்டு வந்து ஜெப குறிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அதாவது அந்த நியூஸ் பேப்பரை வாசித்து வந்து ஜெப குறிப்புகளை கொடுக்கிறது. சில பேர் யாராச்சும் சொல்லிக்கக்கூடிய பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கேட்டு ஜெப குறிப்பு இல்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவியானவருக்கு தான் தெரியும் இப்போ உனக்கு என்ன தேவை இருக்கு, எதுக்காக இப்ப நீ ஜெபிக்கணும். இந்த உலக அரங்கிலே என்ன அச்சுறுத்தக்கூடிய காரியம் இருக்கிறது ஒண்ணுமே நமக்கு தெரியல. சில நேரத்தில் கொரோனா இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க கொரோனாங்கிற பேரை ஒண்ணுமே இல்லைங்க, இவங்களா தான் என்னமோ ஒரு காரியத்தை பத்தி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த லாக்டவுன்ங்கிற காரியம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த விதமான மாற்றம் நடக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இந்த லாக்டவுன் வைத்ததுனால தான் நம்முடைய இந்திய நாட்டில் இத்தனை விதமான குறைவான சாவினுடைய காரியங்கள் காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. எது உண்மை எது பொய் நமக்கு தெரியல. கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவியானவரை சார்ந்து நீ ஜெபிக்க பழகு, அவர் உனக்கு கற்பித்து தருவார், அவர் உனக்கு சொல்லித் தருவார். எது நிதர்சனமான உண்மை, எதை நோக்கி உன்னுடைய காய்களை நகர்த்த வேண்டும், எதை நோக்கி நீ கடந்து போக வேண்டும், எந்த விண்ணப்பம் உன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது அத்தியாவசியமான தேவை, எதற்காக நீ மெய்யாகவே உடைத்து ஊற்றி ஜெபிக்கணும். ஆவியானவராக தேவன் உன்னை லீட் பண்ணும்படிக்காக உன்னை அழைத்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். இந்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய தன்மை எப்போ வரும் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே விருத்தியாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது அவன் இத்தனை நாள் வரைக்கும் தன்னிலே தான் சார்ந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்பட்டான். தன் அறிவை அவன் சார்ந்து கொண்டான், தன்னுடைய எல்லா விதமான அனுபவங்களை சார்ந்து கொண்டான், தனக்கு கற்பித்து தந்திருக்கக்கூடிய மக்களுடைய கட்டளைகளை அவன் சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சான். தன்னுடைய எல்லா விதமான அனுபவ அறிவுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டு அவைகளை நோக்கி அவன் ஓடத் துவங்கினான். விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அவன் கர்த்தரை சாரும் மனிதனாய், தேவனாகிய பரிசுத்தமுள்ள ஆவியானவரை சாரும் மனிதனாய் அவன் உருமாற்றம் அடைய துவங்க ஆரம்பிக்கிறான். இந்த உருமாற்றம் தான் சாத்தானுக்கு பயத்தை தரும் ஆயுதம். நீயாகவே ஓடக்கூடிய வரைக்கும் பிசாசு பயப்பட மாட்டான், நீயாகவே இயங்கக்கூடிய வரைக்கும் சாத்தான் நடுங்க மாட்டான், நீயாகவே காய்களை நகர்த்தக்கூடிய வரைக்கும் பிசாசுக்கு எந்த அச்சமும் வரப்போகிறது இல்லை. எப்பொழுது ஆவியானவர் உன்னை இயக்க ஆரம்பிக்கிறாரோ சாத்தானுக்கு நடுக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது சாத்தான் இயேசுவை கண்டு பயமடைய ஆரம்பிச்சான். ஆவியானவராகிய தேவனால் இந்த இயேசு கிறிஸ்து வனாந்தர வெளியிலே அழைத்துக் கொண்டு போகப்பட்ட பொழுது பிசாசானவர் அவரை வஞ்சித்து எப்படியாகிலும் ஆவியானவரும் இயேசுவையும் பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அந்த ஆவியானவரின் பலத்தினால் இயேசு தன் தலையை நசுக்கி விடுவார் என்று சொல்லி பிசாசுக்கு தெரியும். ஆகவே ஆவியானுடைய இணைப்பை பிரிக்கும்படிக்காய் சாத்தான் எத்தனையோ முயற்சிகளை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்து தான் பெற்ற அந்த அபிஷேகத்தின் ஆவியானவரை ஒரு நாளும் இழந்து போகாமல் மெய்யாகவே காணப்பட்டதுனாலதான் சாத்தானின் தலையை நசுக்க அவரால் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த விசுவாசம் என்கின்ற அடிஸ்தானமாகிய அடிப்படை அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமை நிறைந்ததாய் காணப்படும் பொழுது சாத்தானின் ஆயுதங்களை அழிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியை இப்போ நம்ம எப்பெல்லாம் சார்ந்து கொள்கிறோம் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனால், ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆவியானவரே 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 இப்படி நம்ம சொல்லிட்டே போயிடுவோம். சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு காரியங்களை நம்ம பார்த்த உடனே ஆவியானவரை எவ்வளவு பெரிய காரியங்களை பேசிட்டு பேசாமல் விட்டுட்டு போயிடும். ஆவியானவரை எல்லா நேரத்திலும் பயன்படுத்துகிறது தான் ஒரு மனிதனின் மேலே கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய சித்தம்.
அவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை உங்களுக்கு தெரியாது, போக வேண்டிய மார்க்கம் உங்களுக்கு தெரியாது, எந்த இடத்தில் நிற்க வேண்டும், எந்த இடத்தில் உட்கார வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் படுக்க வேண்டும், எந்த இடத்தில் தங்கி தாபரிக்க வேண்டும். ஆவியானவர் தான் எல்லா திட்டங்களையும் வகையிருக்க ஆரம்பிக்கின்றார். நீ போக வேண்டிய வழிகளை அவர்தான் உனக்கு கற்பித்து தருகின்றார், நிற்க வேண்டிய இடங்களை அவர்தான் உனக்கு சொல்லித் தருகின்றார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உங்களை விட்டு போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஏனென்றால் இன்னொரு தேற்றரவாளன் 24 மணி நேரம் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தக்கூடிய தேற்றரவாளனை நான் உனக்காக அனுப்பி வைக்கின்றேன். இந்த தேற்றரவாளனை 24 மணி நேரம் நீ பயன்படுத்துகிறது உண்டானால் சாத்தான் உன்னை கண்டு நடுங்க ஆரம்பிச்சிருவான். சாத்தானுக்கு பயத்தை உன்னால் உருவாக்க முடியும். பிசாசின் ஆவிகள் நம்முடைய எல்லா விதமான சேனைகளையும் பார்க்கக்கூடிய சாத்தானின் வல்லமைகள் நடுங்குகிறது. எப்பொழுது? ஆவியானவரின் மேலே நீ அஸ்திபாரத்தை போடும் பொழுது, ஆவியானவரை நீ சார்ந்து கொண்டு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது, உன் ஊழியத்தை ஆவியானவரை கொண்டு இயக்கிப்பார், உன்னுடைய பிரசங்கத்தை ஆவியானவரை கொண்டு இயக்கிப்பார், உன்னுடைய ஒவ்வொரு ஓட்டத்தையும் ஆவியானுடைய வல்லமையினுடைய சாரத்தை சார்ந்து கொண்டு ஓடிப்பார். ஏதிலும் உன்னுடைய வாழ்க்கையில தடை வருகிறதே இல்லை. இதை சாத்தான் அனுமதிக்காத அளவிற்காக அவன் விசுவாசத்தின் காரணிகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவியானவரை பற்றியதான அறிவை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடுவோம். ஆவியானவரை கொஞ்ச நேரத்துக்கு பயன்படுத்தி பேச விட்டுட்டா போதும். இந்த ஒரு உணர்வும் இந்த ஒரு அறிவும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட முடியுமே தவிர மற்றபடி ஆவியானவருடைய முழு வல்லமைகளை உன்னாலும் என்னாலும் உணர்ந்து பார்க்க முடியாது. ஆகவே இந்த விசுவாசம், பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தக்கூடிய அந்த விசுவாசம் ஒரு வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு ஜபத்தையும் ஆவிக்குள்ளாக இணைந்து இயங்கி செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசத்திலே வல்லமை நிறைந்த ஒரு மனுஷன் தான் ஆவியானவரை காலங்கள் தோறும் பயன்படுத்தி பெரிய காரியங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி மகா பெரிய விசுவாசத்தின் வல்லமை அவனுடைய வாழ்க்கையிலே பற்றி எரிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தானை எதிர்க்கும் அந்தரங்கமான வல்லமை பெற்றவனாய் அவன் உருவாக்கப்படுகின்றான். ஆவியானவரின் பலத்தினால் அவன் பலத்தின் மேல் பலமடைய துவங்குகின்றான். எல்லா காரியங்களையும் செயல்படுத்தும் வல்லமை பெற்ற ஒரு மனிதனாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றான். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். இது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயர் 11:6 நமக்கு என்ன வார்த்தை சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். ஒரு மனுஷன் விசுவாசத்துல உறுதியா இருந்துட்டா கர்த்தருடைய பிரியம் அவன் மேல வந்துடும். பிசாசுக்கு தெரியும். இந்த விசுவாசத்தினுடைய வல்லமைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விருத்தியாக்க கர்த்தருடைய பிரியத்தை இந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே ஈர்த்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவசியம். முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிரியம் நம்ம வேலை வந்துருச்சுனாலே என்ன காரியம் நடைபெற ஆரம்பிக்கும்? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளின் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் அவர் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரியம் நம் மேல் வர ஆரம்பிக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையை, தேவன் தம்முடைய வல்லமையை வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த அப்போஸ்தலன் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தராகிய தேவன் என் மேல் பிரியமாகி அவர் எனக்குள் தம்மை வெளிப்படுத்த சித்தமான போது. எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த இறுதி காலத்துல எது தேவை என்றால் கர்த்தராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவனுக்கு தேவை. ஏனென்றால் உலக அரங்குல கர்த்தருடைய வல்லமைகளை நிறைய பேர் மட்டுப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க.
அவருக்கு இப்ப வல்லமையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சின்ன ஒரு கொல்லக்கூடிய கொடிய நோய் கிருமிகளை கூட கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையினால் எதிர்க்க முடியவில்லை. பேச ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை மக்கள் செத்து போறாங்க, சாவுக்கிரமாக கடந்து போறாங்க. ஆனால் இந்த கர்த்தராகிய தேவனை நோக்கி மணிக்கணக்காய், நாள் கணக்காய், நேரக்கணக்காய், வருஷக்கணக்காய் ஜெபித்த பொழுதிலும் எந்த மாற்றமும் தேசத்திலே உருவாக்கப்படவில்லை என்றால் கர்த்தருக்கு வல்லமை இல்லைன்னு பேசுறாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், நீ முதல் காரியம் என்னை அறியும்படிக்காக உன்மேல் என்னுடைய பிரியம் வருகிறது உண்டானால் என் வல்லமைகளை, என் மகிமைகளை நான் உனக்கு வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வெளிப்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்களும் கர்த்தரை போலவே ஒரு மாற்றம் அடைய ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்களும் கர்த்தராகிய தேவனுடைய சாயலை தரித்து அவரை போலவே அவருக்குள் அவராக நீங்கள் மாற்றமடைய துவங்க ஆரம்பிச்சுங்க. இப்ப பிசாசுக்கு எப்ப பயம் வர ஆரம்பிக்கும்? நீங்கள் அவரிலே நிலைத்திருந்து, அவர் உங்களிலே நிலைத்திருந்து, நீங்களும் அவரும் ஒருவரிலே ஒருவர் மெய்யாகவே இணைந்திருக்கக்கூடிய ஒரு இணைப்பை பார்க்கக்கூடிய பிசாசு நம்மை பார்க்கும் பொழுதே அச்சமடைய துவங்க ஆரம்பிப்பார். உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு யார்? உலகத்திலே வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய பயங்கரங்களுக்கு தீர்வு யார்? உலகத்திலே வந்திருக்கக்கூடிய சாத்தானுடைய போராட்டங்களை தீர்க்கத்தக்கவன் யார்? எங்கோ இருந்து ஒரு மனிதன் வருவான், எங்கோ இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவான். மோசையை போல யாரையாகலும் ஒருவனை கர்த்தராகிய தேவன் எழும்ப பண்ணுவார். இல்லை பிரியமானவரே, இதை கேட்கக்கூடிய உன்னைத்தான் கர்த்தர் எழுப்ப போகின்றார். நீதான் அவருக்கு தேவை. உன்னை கொண்டுதான் கர்த்தர் இந்த காரியங்களை மெய்யாகவே சாதித்து முடிக்கப் போகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய பிரியத்தை ஈர்க்கக்கூடிய விசுவாசத்தை உன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உண்டானால் உன்னை போல உலகத்திலே ஜெயிக்கக்கூடியவன் யாரும் இந்த உலகத்திலே பிறக்கப் போகிறது இல்லை. அன்றைக்கு ஒரு மோசே என்கிற மனிதன் காணப்பட்டான். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை எழுதும் எழுதுகோள், அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய பெண் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மோசையை ஆண்டவராகிய தேவன் அத்தனை தூரம் பயன்படுத்தினதற்கு காரணம் தேவ பிரியமனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கர்த்தராகிய தேவன் தன்னுடைய மனதிலே காணப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒவ்வொரு ஆலோசனைகளையும் மோசையோடு கூட பேசினதற்கு காரணம் கர்த்தருடைய பிரியம் அவன் மேல் வந்தது. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனுடைய பிரியத்தை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுள்ளான். கர்த்தர் உண்மையில் பிரியமுள்ளவராய் மாற்றப்படுகிறது உண்டானால் என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் சொல்கிறதை போல தேவனை அறியும் அறிவுள்ளவனாய் நீ மாற்றப்படுகின்றார். இப்ப உலக அரங்கில் இருக்கக்கூடிய பிசாசினுடைய வல்லமைகளை பார்க்கும் பொழுது இந்த எனார்மஸ் பவர் மாதிரி இந்த பிசாசின் வல்லமைகளை எதிர்க்கக்கூடிய முடியாத அளவிற்கு வல்லமை பெற்றவனை போல காணப்படக்கூடிய தன்மையோடு கூட அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல வரக்கூடிய அந்த பிசாசு, இவனுடைய ஆதிக்கங்களை அழிக்க யார் முடியும்? எத்தனை கூட்டம் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை மக்கள் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை விதமான இடங்கள்ல அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஜெபிக்கக்கூடிய மக்கள், தேச அரங்கில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படியாகிலும் தீர்க்கப்பட வேண்டுமே, நம்மெல்லாம் ஒருமனப்படுவோம், நம்மெல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம், நம்மெல்லாம் இணைந்து ஜெபிப்போம். எத்தனை பேர் ஜெபிச்சாங்க? ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள், கர்த்தராகிய தேவனுடைய அந்த பிரியத்தை நீ பெற்றுக்கொள்கிறது உண்டானால் தேவனுடைய வல்லமைகள் உன் வாழ்க்கையை வெளிப்படுத்தப்படும் பொழுது இத்தனை கூட்டம் அல்ல, கர்த்தராகிய தேவனுக்கு தேவை ஒரு சிறு மந்தை அவருக்கு போதும். கிதியோனுடைய காலங்களில் நிறைய பேர் யுத்தத்திற்காக கடந்து போன மீதியானிய ஜனங்களுக்கு விரோதமாக எல்லா ஜனங்களையும் பார்க்கக்கூடிய கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே, இந்த ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இந்த கூட்டம் அதிகமாய் காண்பிக்கப்படுகிறது, இந்த கூட்டத்தினுடைய தன்மைகளை நீ முதல் காரியம் அப்புறமாக்க வேண்டும். நான் எத்தனை பேரை குறிப்பிடுகிறேனோ அத்தனை பேர் மாத்திரம் உங்க கூட வந்தால் போதும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போ, ஆற்றங்கரையில் கூட்டிட்டு போய் எத்தனை பேரை நான் செலக்ட் பண்ணுகிறேன்னு நீ அழைத்து கொண்டு போன்னு சொன்னார். ஆற்றங்கரைக்கு போகக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் பேர் பாதி வழியில் நின்றுட்டாங்க. சில பேர் ஆற்றங்கரைக்கு வந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அவர்கள் தங்களுடைய நாவினால் நக்கி குடிக்கக்கூடிய மக்கள். எல்லாரும் ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணியை கையில் எடுத்தா குடிப்பாங்க. நாவினால் நாய மாதிரி வந்து நக்கி குடிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சில ஆட்கள் தான், அதாவது சில பேர் பார்த்து நம்ம சொல்லுவோம், அதாவது இந்த விருந்துன்னு போட்டோம்னா அப்படி மேலே விழுந்து போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்வாங்க பாருங்கள், அந்த மாதிரி போய் ஆத்தங்கரையில் போட்டு விட்டு அப்படி உள்ளே விட்டு அவங்க வந்து அந்த தண்ணீரை பருகிறது வழக்கு. அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. இப்படி நாய்களை போல தண்ணீரை நக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? ரொம்ப கொஞ்சம் பேர். கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் போதும், இவர்களே ரொம்ப ஜாஸ்தி தான், என்றாலும் கூட இவர்களை கொண்டு நான் பெரிய ரட்சிப்பை உன் வாழ்க்கையில் மூலமாக நான் செய்து முடிக்கப் போகிறேன். கர்த்தராகிய தேவனுக்கு தேவை ஆட்களுடைய திரள் அல்ல, ஆட்களுடைய வல்லமை அல்ல, ஆயுதங்களின் பலம் அல்ல, ஆயுதங்களின் பெருக்கம் அல்ல, ஆட்களின் பெருக்கம் அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் மனிதன் ஒருவன் போதும்.
ஒரு மனிதன் இருந்தால் உலகத்தையே கர்த்தராகிய தேவன் தம்முடைய மகிமையுள்ள கரங்களினால் அசைய பண்ண துவங்க ஆரம்பித்திருவார். அந்த ஒருவன் யார்? நீதான் அந்த ஒருவன். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையை, நீதான் அந்த ஒருவன். உன்னைத்தான் கர்த்தராகிய தேவன் அழைக்கிறார். உன் விசுவாசத்தின் வல்லமைகளை நீ கர்த்தராகிய தேவனுக்குள் ஸ்திரமடைய பண்ணுகிறது உண்டானால் உலகத்தை நீ கலக்கி சாத்தானின் வல்லமைகளை மெய்யாகவே நிர்மூலமாக்கி ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த துவங்குவாய். பொல்லாத பிசாசை ஓட ஓட துரத்த உன்னை கர்த்தர் அழைக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீ யாராயிருந்தாலும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உன் விசுவாசத்தை கர்த்தராக தேவனுக்குள் நீ மெய்யாகவே அதிகப்படுத்தும்படி அர்ப்பணம் பண்ணுகிறது உண்டானால் தேவன் உன்னை பயன்படுத்தி உன்னை கொண்டு உலகத்திலே பெரிய ஒரு ரட்சிப்பை உருவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். யாரோ ஒரு எலியா வர வேண்டும், யாரோ ஒரு ஏனோக்கு வர வேண்டும், யாரோ ஒரு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் வர வேண்டும் என்று சொல்லி அல்ல, என்னை பயன்படுத்தும் என்று விசுவாசத்திலே வல்லமையாக நாங்கள் மாற்றப்பட்டு உலகத்தை கலக்கும் போராயுதங்களாய் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று யார் யார் தங்கள் வாழ்க்கையின் நிலைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் இந்த கடைசி கால யுத்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் வந்து இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானினுடைய படைகளை கலங்க பண்ணக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எழும்புவார்களாக. கர்த்தருடைய வல்லமுள்ள நாமத்தை சிதற பண்ணும்படிக்காக எத்தனை மாய உபாய தந்திரங்களை பொல்லாத சாத்தானை உருவாக்கி கொண்டு வந்தாயே, உன்னை கெடுக்கவும், உன்னை அதமாக்கவும், உன்னை நிர்மூலப்படுத்தவும், தேவனுடைய நாமத்தை மெய்யாகவே மகிமைப்படுத்தவும் தக்கதாக இந்த அருமையான ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இவர்களை எழுப்பும் ஆண்டவரே, இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இவர்களுடைய எல்லா விதமான வலிமைகளை கண்டு ஓடி போகும்படிக்காக இவர்கள் கரங்களை வலிமைப்படுத்தி தங்கள் அந்தரங்க ஆயத்தத்திலே இன்னும் உறுதியாக எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சாத்தானை ஜெயிக்கவும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் மாற்றப்படவும் கர்த்தருடைய பிரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனாகிய கர்த்தரை அறியும் அறிவை நீங்கள் அடைந்து கொள்ளவும் தக்கதாக அந்தரங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த அந்தரங்கமான விசுவாசம்தான் உங்கள் வாழ்க்கையை யுத்த வீரனாக உருவாக்கி எழும்பும் சாத்தானின் வலிமையான ஆயுதங்களை உங்கள் சிறிய கரங்களை கொண்டு ஆண்டவராக தேவன் பயன்படுத்தி சாத்தானை அவனுடைய சேனைகளையும் துரத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தராகிய தேவன் சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.